أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قضى لأحد من أمتي حاجة يريد أن يسره بها فقد سرني، ومن سرني فقد سر الله، ومن سر الله أدخله الجنة. وكما قال رسول الله صلى الله عليه وسلم وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை உலகம் போற்றும் உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியங்கள் இன்று வரை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சய்யிதுல் அய்யாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்திருக்கிற எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறு, எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று சில முக்கியமான விடயங்களை இந்த குத்துபாவினூடாக பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். குறிப்பாக 3 விடயங்களை இன்று கலந்துரையாடுவது பொருத்தமாக இருக்கும். முதலாவது, எமது பிரதேசத்தினுடைய கல்வி அடைவுகள் மிகவும் சிறப்பான முறையில் முன்னேறிக் கொண்டு வருகின்ற எமது ஊரை சர்வதேச தேசிய ரீதியில் அடையாளப்படுத்துகின்ற முயற்சிகள் அண்மை காலங்களில் இடம்பெற்று வருகின்றன. அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. எமது சமூகத்தில் இளவயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அது பற்றிய ஒரு விழிப்புணர்வை வழங்குவது பொருத்தமாக இருக்கும். சமூக பணிகளில் இப்பொழுது பலர் ஆர்வத்தோடு ஈடுபடுவதில் இருந்து விலகி ஒரு சிலர் மாத்திரமே இப்போது சமூக பணிகளை சமூகத்திலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய விழிப்புணர்வு என்று 3 முக்கிய விடயங்களை இன்றைய குத்துபாவிலே நினைவுபடுத்துவது பொருத்தம் என்று நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது விடயம்தான், தற்போது உயர்தர பரீட்சையினுடைய பெறுபவர்கள் வெளிவந்திருக்கிற நிலையில் எமது காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த எமது காத்தான்குடி பிரதேசத்தினுடைய ஒரு முக்கியமான மூத்த பாடசாலைகளில் ஒன்றிலிருந்து கல்வி கற்ற ஒரு மாணவன் அகில இலங்கை ரீதியாக முதலாவது இடத்தை வர்த்தக துறையிலே பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மையில் அவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும்.
அவரை சிறந்த முறையில் பயிற்றுவித்த அவருடைய பெற்றார்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் நாம் கட்டாயம் ஒரு சமூகமாக பாராட்டியாக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஒரு வரலாற்று அடைவை இதுவரை இந்த ஊரில் இருந்து கிடைக்கப்பெறாத ஒரு வரலாற்று ரீதியான ஒரு அடைவை அந்த மாணவர் அடைந்து இந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பொதுவாக ஆண் மாணவர்களுடைய கல்வி மோசமாக சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு அவதானம் இருக்கின்ற நிலையிலே இம்முறை வெளிவந்த பெறுபவர்களில் அதிகமான ஆண் மாணவர்கள் தேசிய ரீதியிலே, மாவட்ட ரீதியிலே பல முதன்மை நிலைகளை பிடித்து முன்னேறி வந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிகுறியாக, ஒரு குறிகாட்டியாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே அந்த மாணவருடைய ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் சொன்ன ஒரு முக்கியமான விடயத்தை பெற்றோர்கள் என்ற வகையில் நாம் எல்லோரும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அவர் சொன்ன ஒரு விடயம்தான், தன்னுடைய வெற்றிக்கு பின்னால், அடைவுக்கு பின்னால் ஒரு பெரிய உண்மை இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தன்னுடைய தொலைபேசி பாவனையில் இருந்து தன்னை தானாகவே விடுவித்துக் கொண்டதன் விளைவு, தன்னை ஒரு கொண்ட்ரோலுக்குள்ளே, ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்ததன் விளைவு, நேரம் ஒதுக்கி தேவையற்ற விடயங்களை ஒதுக்கி எனக்கு ஒரு பாதையை அமைத்துக் கொண்ட போது வல்ல அல்லாஹ்வுடைய உதவியோடு எனக்கு இப்படியான ஒரு அடைவு வந்திருக்கிறது என்று அந்த மாணவருடைய செவியிலே அவர் கூறினார். உண்மையில் இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவருடைய பெற்றோர்கள் சொன்ன விடயங்களையும் நாங்கள் ஊடகங்களினூடாக அறிந்து கொண்டோம். அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், அந்த அடைவுக்கு பின்னால் அந்த பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளை தூங்கியதற்கு பிறகுதான் நாங்கள் தூங்கினோம், அவரை முழுமையாக அவதானித்தோம், கண்காணித்தோம், பயிற்றுவித்தோம் என்கின்ற கருத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். இது பெற்றோர்களாகிய எங்கள் எல்லோருக்கும் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது. பிள்ளைகளை குறிப்பிட்ட வயதை தாண்டிவிட்டால் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை கட்டுப்படுத்த தெரியாத பல தந்தைமார்கள் இந்த சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய கையிலே தொலைபேசிகளை கொடுத்துவிட்டு அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள் என்பது பற்றிய எந்த பிரஞையும் இல்லாமல், எண்ணமும் இல்லாமல் தான் போன போக்கிலே பிள்ளைகளை விட்டுவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான உரிமைகளை வழங்கிவிட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்ததற்கு பிறகு கவலைப்படுகின்ற பெற்றோர்களுக்கு மத்தியிலே உண்மையில் இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் இங்கே சொல்ல விரும்புகின்றோம். அதே போன்று இப்படியான கல்வி அடைவுகளை கொண்டு வருவதற்காக பாடுபட்டு உழைத்த அந்த பாடசாலையினுடைய பழைய கௌரவ அதிபர், ஆசிரியர்கள், அந்த கல்வி சமூகம் கட்டாயம் பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டியவர்கள். இன்று வரைக்கும் எமது ஆண்களுடைய கல்வி நிலை, ஒழுக்க நிலை மோசமாக இருக்கிறது என்று நெகட்டிவாக நாங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு இப்படியான பாசிட்டிவான அடைவுகளை எமது சமூகத்தில் அதிகரிப்பதற்கு நான் என்ன பங்களிப்பை செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இங்கிருந்து கற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான், சரியாக பிள்ளைகளை வழிநடத்தினால், அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை கொடுத்தால், அவர்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான வசதிகளை ஒரு சமூகமாக நாங்கள் செய்து கொடுக்கின்ற போது இந்த சமூகத்துக்கு தேவையான பல துறைசார் அறிஞர்களை நாங்கள் உருவாக்கிவிட முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. என்னுடைய சமூகத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் சாதித்து விடுகின்ற போது அல்லது இப்படியான ஒரு அடைவுகளை அடைந்து விடுகின்ற போது எல்லோரும் அவரை கௌரவிப்பார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் அது 2 நாளில் மறந்துவிடும். உண்மையில் அந்த கௌரவிப்பால், சாதனையால் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் விளைந்து விட போவதில்லை. ஒரே நாளிலே 15 பதக்கங்களை அவருக்கு அணிவித்து கேடயங்களை கொடுத்து அவரை ஊக்குவிப்பதிலே தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் அன்றைய நாள் ஏற்படுகிறதே தவிர அது அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போவதில்லை. உண்மையாக இந்த சமூகமாக, சமூக நிறுவனங்களாக நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. இப்படியான எத்தனையோ திறமையான மாணவர்கள் வறுமையின் காரணமாக தன்னுடைய கல்வியை இடைநிறுத்தி இருக்கிறார். படிப்பதற்கு ஆர்வம் இருந்தும் அதற்கான வசதி இல்லாத காரணத்தினால் எத்தனையோ பிள்ளைகள் வேறு திசைகளில் சென்று இருக்கின்றார்கள். எனவே ஒரு சமூகமாக நாம் செய்ய வேண்டிய பணிதான் கல்விக்கு கரம் கொடுக்கின்ற ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும். ஆண் மாணவர்களுடைய ஒழுக்கங்களை, அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவது ஒரு சமூகமாக எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. பள்ளி வாயில்கள் இதற்காக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இளைஞர் கழகங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டு இயக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. மாணவர்களை உடல்சார் விளையாட்டுகளின் பக்கமும் சமூக பணிகளின் பக்கமும் நாங்கள் பிஸியாக்க முடியுமாக இருந்தால் பல இளைஞர்களை சாதனையாளர்களாக இந்த சமூகத்தில் இருந்து உருவாக்க முடியும். நாங்கள் இதை எதனையும் செய்யாமல் விட்டுவிட்டு
இளைஞர்கள் மோசமாக இருக்கிறார்கள், அவர்கள் வீடியோ கேம்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அவர்கள் வீதிகளிலே மோசமாக திரிகிறார்கள் என்று அவர்களின் பக்கம் மாத்திரமே குற்றம் சுமத்துவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஒரு சமூகமாக நாங்கள் சிந்திக்க வேண்டுமா இருந்தால் நாம் இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கு என்ன செய்திருக்கிறோம்? இந்த எத்தனை பள்ளி வாயில்களில் ஒரு இளைஞர் விவகார பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை இடங்களில் இளைஞர்களை மையப்படுத்தி ஆன்மீக அமர்வுகள் இடம்பெறுகிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படியான அமர்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எதுவுமே கிடையாது. குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னர் பல இஸ்லாமிய அமைப்புகள் கூட நம்முடைய இயக்கங்களை குறைத்துக் கொண்டார்கள், நம்முடைய நடவடிக்கைகளை நிறுத்திக் கொண்டார்கள். இதனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற ஒரு அச்சத்தினால் சமூக பணிகளை இடைநிறுத்திக் கொண்டார்கள். விளைவு என்ன? பல சமூக நிறுவனங்களை, பல அமைப்புகளை, இயக்கங்களை இன்று ஒரு சில பேர் தாங்கிய சகோதரர்கள் மாத்திரம்தான் இழுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு சமூகமாக அவர்கள் பழக்கப்படுத்தப்படவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர், இந்த பெருபேறு ஒரு நல்ல செய்தியை எங்களுக்கு சொல்கிறது. நல்ல பெற்றோரியம், ஒரு நல்ல பேரன்ஷிப் இருக்குமாக இருந்தால் நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியும். நல்ல சமூகத்திலே கல்வியாளர்களை மதிக்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்க முடியுமா இருந்தால், கல்விக்கு கரம் கொடுக்கின்ற சமூகமாக நாங்கள் மாற முடியுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய அடைவு மட்டத்தை இந்த ஊரிலே எடுக்க முடியும் என்பதற்கு இந்த வருட உயர்தர பெறுபேறு ஒரு ஆணித்தரமான செய்தியை சொல்லியிருக்கிறது. பெண் மாணவிகளை விட ஆண் மாணவர்கள் அதிகமானவர்களின் முறை அதிகமான நல்ல பெறுபேறுகளை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற போது ஒரு சமூகமாக நாங்கள் இந்த இளைஞர்களை கவனமாக வழிநடத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் இருக்கு. அதை செய்துவிட்டு நாங்கள் இளைஞர்களை விமர்சிப்போம். அதை செய்யாமல் இருந்துவிட்டு எந்த விதமான ஆன்மீக பரிபக்குவமும் கொடுப்பதற்கு வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தாமல், அவர்களை சமூக களத்தில் பணியாற்றுவதற்கு இடம் கொடுக்காமல், அவர்களை பள்ளிவாயலோடு இணைத்துக் கொள்ளாமல், அவர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கி பார்க்கின்ற ஒரு மனோநிலையில் இருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வாழுகின்ற உலகமும் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த சூழலும் சரி வித்தியாசமான, நாங்கள் வாழ்ந்து வளர்ந்த சூழலை விட இப்போது இருக்கிற இந்த அல்பா ஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த யுகத்தினர் வித்தியாசமானவர்கள். அவர்கள் பெறுபவர்களை உடனடியாக எதிர்பார்ப்பவர்கள், விளைவுகளை உடனடியாக எதிர்பார்ப்பவர்கள், வீரியமாக செயற்படுபவர்கள். அவர்களுக்கு ஏற்ற தவா முறைகளில் பள்ளி வாயில்கள் செயற்பட வேண்டிய தேவை, பாடசாலைகள் செயற்பட வேண்டிய தேவை இன்று அதிகரித்திருக்கிறது. எனவே இதை நோக்கி நாங்கள் ஒரு சமூகமாக செயற்பட வேண்டும். குறிப்பாக தனவந்தர்கள் தங்களுடைய சமூக பணிகளிலே ஒரு ஸ்காலர்ஷிப் புரோகிராமை, ஒரு புலமை பரிசு திட்டத்தை ஆரம்பித்து வைக்க முடியுமா இருந்தால், நல்ல பெறுபவர்களை பற்றி இந்த ஊரிலே வருகின்ற மாணவர்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டிருந்தால் அவர்களுடைய உயர்தர அதற்கு பின்னால் தான் அவருடைய வாழ்க்கை உண்மையில் ஆரம்பிக்கின்றது. அவர்களுடைய பட்டப்படிப்பு செலவுகளில் ஒரு பகுதியை அல்லது அவர்களுடைய பொருளாதார செலவுகளில் ஒரு பகுதியை பொருட்படுத்திக் கொள்ள முடியுமா இருந்தால் பல நல்ல கல்வியாளர்களை உருவாக்க முடியும். அவர்களும் ஒரு நன்றி உணர்வோடு படித்து இந்த சமூகத்துக்கு நானும் சேவையாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக தனவந்தர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இரண்டாவது செய்தி, தற்போது இளவயது மரணங்கள் மிக அதிகமாகிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினமும் ஒரு சகோதரருடைய ஜனாசா கடமைகளில் நாம் அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருப்போம். ஒரு மிக இளவயது மரணம், எல்லோரையும் கவலையில் ஆழ்த்திய ஒரு மரணம். வெளிநாட்டு விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருந்த சகோதரர், பல கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் திடீரென ஒரு விபத்திலே மரணத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம், நாங்கள் அந்த கதரை பொருந்திக் கொள்வோம். இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் பாடம் படித்துக் கொள்ள வேண்டிய இந்த இளவயது மரணங்கள் இருக்கின்றன. அண்மையிலே ஒரு சகோதரர் பதிவிட்டிருந்தார், எங்களுடைய வயதையொத்த 50 வயதுக்கு குறைந்த 3 பேருடைய ஜனாசாவிலே இன்று கலந்து கொண்டேன் என்று ஒருவர் ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் இருக்கிறார். உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுதான், யாருடைய அமல்கள் அதிகரித்து யாருடைய ஆயுளும் அதிகரித்து விடுகிறதோ அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மனிதராக இருக்கிறார். எனவே நீண்ட காலம் வாழ்வது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். ஒரு ரமலான் கிடைப்பது, ஒரு லைலத்துல் கத்ர் கிடைப்பது, ஒரு வருடம் அமல் செய்வதற்கு பாக்கியம் கிடைப்பது, ஒரு வருடம் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்ய கிடைப்பது, ஒரு வருடம் சமூக பணியில் ஈடுபட கிடைப்பது என்பது ஒரு பாக்கியம். அது எங்களுடைய சுவர்க்கத்தின் அந்தஸ்தை நிச்சயம் உயர்த்தக்கூடிய ஒரு விடயம். அப்படி இருக்க இள வயது மரணங்கள் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நடந்தாலும் எங்களுடைய நாங்களாக தவிர்க்கக்கூடிய விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அண்மை காலமாக எமது ஊரிலே இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படுகின்றன. ஆரோக்கிய உணவு பழக்கம் தொடர்பாக,
முறையான சட்டத்திட்டங்களை மதிப்பது தொடர்பாக காத்தாங்குடி நகரசபை மற்றும் சுகாதார பணியகம், அதே போன்று காத்தாங்குடியில் இயங்குகின்ற சமூக நிறுவனங்கள் எல்லோரும் இணைந்து ஆரோக்கிய இஃப்தார்களை பற்றி, ஆரோக்கிய உணவுகளை பற்றி நிறைய விடயங்கள் விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. ஆனாலும் அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது பெரும் சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது ஏற்பட்டிருக்கிற ஒரு அபாயத்தை நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இது இன்னும் அதிகரிக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதுதான் பிள்ளையினுடைய ஜனாசாவை, பேரப்பிள்ளையினுடைய ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற ஒரு நிலை. இது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. இது ஒரு சமூகத்துக்கு நல்ல ஆரோக்கியமான நிலை கிடையாது. பொதுவாக என்ன நடைபெற வேண்டும்? பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் தந்தையினுடைய ஜனாசாவை, மூத்தவாப்பாவின் ஜனாசாவை அடக்கம் செய்வதுதான் பொதுவான சமூக ஒழுங்கு. விதிவிலக்காக அவ்வப்போது இளவயது மரணங்கள் நிகழலாம். ஆனால் இப்போது அதிகரித்திருக்கிற நிலை என்ன? வாப்பா உயிரோடு இருப்பார், தந்தையின் தந்தை உயிரோடு இருக்கிறார், பிள்ளை மரணித்துக் கொண்டிருக்கிறார். இது ஆபத்தான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. இப்போது வைத்தியர்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், ஆரம்பத்திலே சிறப்பான ஒரு உணவு பழக்கத்திலே வளர்ந்த, ஆரோக்கியமான விளையாட்டுகளில் ஈடுபட்டு வளர்ந்த ஒரு ஜெனரேஷன் இப்போது இருக்கிறது. அவர்கள் இப்போது 50 வயதை தாண்டியவர்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார். இப்போது 20 தொடக்கம் 50 வயதுக்குட்பட்ட இந்த ஜெனரேஷன் தான் மிக ஆபத்தான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒட்டுமொத்த இலங்கையினுடைய ஆயுட்காலம் 7 வருடங்களால் அதிகரித்திருக்கின்ற போது காத்தான்குடியினுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருந்ததை விட 9% குறைந்திருக்கிறது, 9 வயது குறைந்திருக்கிறது என்று காத்தான்குடியிலே வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இதனை நாங்கள் ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விபத்துக்களை, மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற விபத்துக்களில் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் செய்கின்ற நேரம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அதனை குறைத்துக் கொள்ள முடியும். ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால் ஏற்படுகின்ற மரணங்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இளைஞர் சமுதாயம் தான் ஒரு சமூகத்தின் பெரிய முதுகெலும். அந்த இளைஞர் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மரணித்துக் கொண்டிருந்தால், நாளை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்கு வயோதிபர்கள் மாத்திரம்தான் எஞ்சி இருந்தால் அது ஒரு ஆபத்தான நிலையை இந்த சமூகத்தில் உருவாக்குமே. இதை பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். நேற்று முதல் நாள் கூட ஒரு 2 மாணவர்கள், தரம் 10 கற்பவர்கள் மிக வேகமாக மோட்டார் சைக்கிளிலே ஹெல்மெட் அணியாமல் சென்று கொண்டிருந்தார். நான் நிறுத்தி அவர்களிடம் கேட்டபோது சொன்னா, வாப்பாதான் மோட்டார் பைக்கை தந்தார். சொன்ன வார்த்தை இதுதான், வாப்பாதான் என்னை ஓடுது, நான் இதற்கு மேல் அவரை எப்படி நிறுத்துவது? அவருடைய சொந்த தந்தை அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? 3 மோசமான விடயங்களை சொல்லுகிறார். ஒன்று, சட்டத்தை மீறுவது உனக்கு ஆகுமானது என்ற செய்தியை அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நீ சட்டத்தை மீறலாமல் தவறு கிடையாது என்ற செய்தியை தந்தை சொல்லிக் கொடுக்கிறார். 2வது, தன்னுடைய தந்தை பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எச்சரிப்பதை போல, வலா துல்கு பியைதீக்கும் இலா தஹலுகா, உங்களை நீங்களே அழிவுக்குட்படுத்திக் கொள்ள வேண்டாம். இது எங்களை நாங்களே அழிவுக்குட்படுத்திக் கொள்கின்ற ஒரு செயல். கிட்டத்தட்ட மறைமுகமான ஒரு தற்கொலைக்கு வித்திடுகின்ற ஒரு மோசமான பணியை செய்கின்றார். 3வது, ஒரு பாவம் நடக்கின்ற போது அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு தவறு நடக்கின்ற போது அதை நிறுத்த வேண்டும். அது ஈமானினுடைய ஒரு அடையாளம். அதனையும் மீறி அதற்கு அங்கீகாரம் கொடுக்கின்றார். எனவே ஒரு தந்தையாக அவர் 3 மோசமான விடயங்களை செய்திருக்கிறார் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு வந்தோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம்தான், என்னுடைய இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அவருடைய உணவு விடயத்தில், அவருடைய பாதுகாப்பு விடயத்தில், அவர்கள் வாகனம் ஓட்டும் விடயத்தில் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர், இந்த 2 செய்திகளும் அண்மை கால செய்திகளாக நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு விடயங்களாக இருக்கிறது. 3வது முக்கியமான ஒரு செய்திதான், சமூக பணி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இன்று சமூக பணிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் எல்லா சமூக நிறுவனங்களிலும் இருந்தும் பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் பெரும்பாலும் தங்களுடைய நேர காலங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவர்கள் சுயநலமிகளாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இதிலிருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அண்மை காலங்களில் இதிலே ஒரு கணிசமான முன்னேற்றம் இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் இப்போது சமூக பணிகளில் ஈடுபடுகின்ற ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. அதனை இன்னும் உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். குறிப்பாக இந்த செப்டம்பர் ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலுக்கு பின்னர் சமூக நிறுவனங்கள் பல தங்களுடைய செயற்பாடுகளை மந்த நிலைக்கு கொண்டு சென்றிருந்தன. எனவே சமூக தீமைகள் அதிகரித்தன. போதை வஸ்து பாவனையா இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், ஒழுக்க சீர்கேடுகளாக இருக்கலாம். இவற்றை குறைப்பதற்கு அதிகமான சமூக பணிகள் சமூக மட்டத்தில் நடாத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. பள்ளி வாயில்களை அடிப்படையாக கொண்டு, இளைஞர் கழகங்களை அடிப்படையாக கொண்டு இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சமூக பணி என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதை குர்ஆன் ஹதீஸிலிருந்து 10 விடயங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவது விடயம், சமூக பணி ஈமானினுடைய ஒரு அடையாளம். ஈமான் இருப்பதன் அடையாளம் சமூக பணி. எங்களுக்கு தெரிந்த மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி என்ன? ஒரு சமூக பணி. பாதையிலே மனிதர்களுக்கு தீங்கு செய்கின்ற பொருட்களை நீக்குவது ஈமானினுடைய ஒரு கிளை. அந்த 70 கிளைகளையும் இஸ்லாமிய அறிஞர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதில் அதிகமானது சமூக பணிகள். எனவே சமூக பணி ஈமானின் விளைவு என்ற முதலாவது விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது விடயம், சில போது இபாதத்துக்களை விட சமூக பணி முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இபாதத்து தான் முக்கியமானது. ஆனால் சில இக்கட்டான சந்தர்ப்பங்களில் இபாதத்தை விட இந்த சோசியல் சர்வீஸ், சமூக பணி முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவாயிருக்கிறது. ஒரு மனிதர், ஒரு சகோதரர், சஹாபி தொழுகைக்காக, ஜமாத் தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கின்ற போது பாதையிலே மனிதர்களுக்கு தொந்தரவாக இருந்த ஒரு முள்ளு மரத்தை காண்கிறார். பள்ளிவாசலுக்கு செல்லாமல் அந்த முள்ளு மரத்தை அகற்றி விட்டு தாமதமாக ஜமாத் பிந்தி போய் செல்கின்றார், தொழுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவதானித்து கேட்ட போது, ஒரு விடயத்தை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான். நாம தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனா இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த பாவனை என்ன தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான். அவருடைய அந்த செயலுக்கா அவர் சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கு அவர் ஜமாத் தொழுகைக்கு கூட கொஞ்சம் பிந்தி வந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்தை குறை கூறாமல் அவருடைய சமூக பணியை பாராட்டினார்கள். இதனுடைய அர்த்தம் இபாதத்துக்களை புறக்கணித்து விட்டு சமூக பணி செய்ய வேண்டும் என்பது அல்ல. சில இக்கட்டான சந்தர்ப்பங்கள், அனர்த்தங்கள், அப்படியான நேரங்களில் இபாதத்துக்களை விட இந்த சமூக பணியை முதன்மைப்படுத்த வேண்டிய தேவை வரலாம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை பாருங்கள். பைஹக்கியிலே ஈமானின் கிளைகள் என்ற பாடத்திலே இமாம் அவர்கள் இதனை தொகுக்கின்றார்கள். இஅ்திகாஃப் சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் தான், யார் ஒரு மனிதர் ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து போகின்றாரோ, அவருக்கு நலவு செய்வதற்காக செல்கின்றாரோ, அவர் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு சமூக பணி இபாதத்தை விட சில இடங்களில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது அடிப்படை, சமூக பணி நேரடியாக சுவர்க்கத்துக்கு இட்டுச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சமூகத்திலே ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட போது சொன்னார்கள், கடும் வறட்சி நிலை, மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. யார் இந்த நேரத்திலே ஒரு சமூக பணி செய்து இந்த கிணற்றை விலைக்கு வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்கிறாரோ அவருக்கு நான் சுவனத்தை வாக்களிக்கிறேன் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒரு பெரும் தொகையை செலவழித்து உடனே அதற்காக அந்த சமூக பணியை நிறைவேற்றி கொடுத்தார்கள். சுவர்க்கத்தின் சொந்தக்காரர் என்ற பெயரை பெற்றுக் கொண்டார். சமூக பணி நேரடியாக சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதற்கு இந்த சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. சமூக சேவைக்கு கூலி சுவர்க்கம் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்திய பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு சம்பவத்தை, ஒரு மனிதர் பாதையிலே நடந்து போகின்றார், மரக்கிளை ஒன்றை கடந்து போகின்றார். அல்லாஹ்வின் மீதானையாக முஸ்லிம் பாதசாரிகளுக்கு தொந்தரவு செய்திருப்பதற்காகத்தான் அதனை அவர் அப்புறப்படுத்தினார். எனவே அதன் காரணமாக அவர் சுவர்க்கத்தில் நுழைந்தார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்த்தோம். ஐந்தாவது அடிப்படை, குர்ஆன், ஹதீஸ் முஹ்சினீன் என்ற ஒரு சாராரை பற்றி அடிக்கடி பேசும். இந்த முஹ்சினீன் என்று சொல்கின்ற தரம் யாரு தெரியுமா? முஸ்லிம், சாதாரணமா களிமா சொன்னவர் முஸ்லிம். அதற்கு அடுத்தது முஃமின், ஈமானின் உச்சகட்டத்தில் இருந்து அமல்களில் ஈடுபடுபவர். அதற்கு அடுத்ததாக முத்தகி, தக்வாவோடு ஒரு எச்சத்தோடு பாவங்களை தவிர்ந்திருப்பவர். அதற்கு மேல் இருப்பவர் தான் முஹ்சின் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் போலவே மனிதர்களுக்கும் கடமை செய்கின்ற சமூக சேவையாளர்கள். அவர்களை தான் குர்ஆன் முஹ்சினீன், நன்மை செய்பவர்கள் என்று அழகாக வர்ணித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய ரிலா. அந்த ரிலாவை பெற்றுக் கொள்வதற்கு 2 வழிமுறைகள் தான். ஒன்று அதிகமான இபாதத், இரண்டாவது அதிகமான சமூக பணி என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்கோ, ஆனால் வஃபலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதனோடு சேர்த்து நலவுகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் நேரடியாக சொல்கிறான். ருக்கு செய்வது, சுஜூது செய்வது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமை. வஃபலுல் கைர், மனிதர்களுக்கு நலவு செய்வது. இந்த இரண்டும் தான் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தரும் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆனிலே சொல்கின்றான். மாத்திரமல்ல, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முஹ்சினீன்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா பல வசனங்களிலே சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்ன ரஹ்மத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே இருக்கிறது தெரியுமா? கரீபுன் மினல் முஹ்சினீன், இந்த சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அருகிலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். அனைத்து நபிமார்களும் சமூக பணியாளர்களாக இருந்ததாக குர்ஆன் சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம்
மதியனுக்கு போன சந்தர்ப்பத்திலே முதலாவது செய்த பணியாக குர்ஆன் சொல்வது, 2 பெண்கள் தண்ணீர் சுமப்பதற்கு சிரமப்பட்ட போது அவர்களுக்காக அந்த தண்ணீரை சுமந்து கொடுத்த சமூக பணியை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நோபல் குவாலிட்டியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார். அவரை பற்றி சொல்வதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட சம்பவம் ஒரு சமூக பணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வஹி இறங்கிய போது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக பணி. நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் அனாதைகளுக்கு கரம் கொடுக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக உழைக்கிறீர்கள், ஆனால் விருந்தினர்களை கௌரவப்படுத்துகிறீர்கள், அவ்வளவும் சமூக பணி சொல்லிவிட்டு சொன்னார். எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். எனவே சமூக பணிதான் நபிமார்களுடைய அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த அடிப்படை, 6வது அடிப்படை தான் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பணியாளர்களாகத்தான் உருவாக்கி இருந்தார். பல உதாரணங்களை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன சிறப்பு பெயர்? உம்முல் மசாகின், ஏழைகளின் தாய். சமூக பணியிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததால் அவருக்கு அந்த பட்டம் கிடைத்தது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பெயர் அபுல் மசாகின், ஏழைகளின் தந்தை என்ற பெயரை அவர்களுக்கு சூட்டுகின்றார்கள். ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி, அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டிய பெயர் நீண்ட கையுடையவர், அடிக்கடி சதகா கொடுக்கக்கூடிய சமூக பணி. இப்படி சஹாபாக்களையும் சமூக பணி செய்பவர்களாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நாம் செய்கின்ற அமல்களில் ஆகச்சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியது இந்த சமூக பணி. ஒரு ஹதீஸிலே வருகிறது, தபரானிலே இந்த ஹதீஸ் பதிவா இருக்கிறது. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அய்யுல் அமாலி அஃவல், எந்த அமல் ஆக சிறந்த அமல் என்று சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், இத்காலுக ஸுரூர அலா முஃமினின், ஒரு மூமின் உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது, அவனுடைய பசியை தீர்க்கிறது, அவனுடைய நிர்வாணத்துக்கு ஆடை அளிப்பது, அவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறது. இதுதான் செய்கின்ற அமல்களில் ஆகச் சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய நேசத்தை நேரடியாக பெற்றுத் தருகின்ற ஒரு அமல் இந்த சமூக சேவை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதன் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லியிருக்கலாம்? தஹஜ்ஜத்தை தொழுபவன், சுபஹை நிறைவேற்றுபவன், இபாதத்துக்களை சொல்லி இருக்கலாம். அவர்கள் சிறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னார்கள்? மனிதர்களிலே சிறந்தவர், மனிதர்களுக்கு பிரயோசனமானவன் என்று சொன்னார். யார் மனுஷனுக்கு பிரயோசனமா? இன்றைக்கு நாம எத்தனை பேருக்கு பிரயோசனமா இருந்தோம்? சிந்திச்சு பார்த்தால் தெரியும், சுய விசாரணை செய்து பார்த்தால் தெரியும். இன்றைக்கு நான் எனக்கு மட்டும் பிரயோசனமான மனிதனா, இல்லை என்னால் இன்று பலர் பிரயோசனம் அடைகிறார்களா? அதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவர்களாக இருக்கிறோம். அந்த ஹதீஸின் தொடரில் இன்னும் ஒரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த அமல் மனிதர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை வரவழைப்பது என்று சொன்னார். 9வது அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது சமூக சேவை அல்லாஹ்வை நேரடியாக மகிழ்விக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸ் நேரடியாக சொல்லுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே யாராவது ஒரு மனிதனுடைய தேவையை, ஒரு நோய்க்கு உதவி செய்யறதா இருக்கலாம், ஒரு ஜனாசாவுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம், ஒரு வீட்டு போய் ஒரு ஹெல்ப் பண்றதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்ற நேரம் அவர் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை அவர் சந்தோஷப்படுத்தி விட்டார். யார் என்னை சந்தோஷப்படுத்தினாரோ அவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டார். யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி கொண்டாரோ அவரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நுழைவித்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சமூக சேவைங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமூகத்திலே பலர் அதனை ஒரு பணியாக செய்து கொண்டிருக்கிறார். நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்தது. இந்த ஊரிலே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தனவந்தர் தொலைபேசி அழைப்படுத்தி சொன்னார், உங்களிடம் விதவைகள், ஏழைகளினுடைய ஒரு பட்டியல் இருப்பதாக கேள்விப்பட்டோம். பிறநாள் காலங்களிலே நீங்கள் உணவு விநியோகங்களை செய்கிறீர்கள். எனவே எனக்கு ஒவ்வொரு வாரமும் 5 விதவைகளின் குடும்பத்தை அடையாளப்படுத்துங்கள். நான் அவர்களுடைய ஒரு நாள் செலவை நான் பாரம் எடுக்கிறேன் என்று சொன்னார். நேற்று உடனடியாக ஒரு ஏற்பாடுகளை செய்து தந்தார். சில இளைஞர்களுடைய உதவியோடு அதனை கொடுத்து முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர் சொன்னார், என்னுடைய பெயரை நீங்கள் எங்கும் சொல்லக்கூடாது, நான் யார் என்பதை அவர்களுக்கும் சொல்லக்கூடாது, நான் மௌத்தாகும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த உதவியை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் செய்வேன் என்று நேற்று மாலை அசர் நேரத்திலே அந்த உதவியை அவர் எனக்கு சொல்லி தந்துவிட்டு சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி சில மனிதர்கள் நம்முடைய சமூகத்தில் சமூக பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவர் அவ்வளவு பெரிய ஒரு தனவந்தரும் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் என்னுடைய உதவி உங்களுக்கு வரும், நான் மௌத்தானால் உங்களுக்கு வராது என்று சொன்னார். உண்மையில் மிக நெகிழ்ச்சியாக இருந்த அவருடைய அந்த வார்த்தையை கேட்ட போது, அவர் யார் என்று சொல்லக்கூடாது,
கணவனை இழந்த விதவை குடும்பங்களுக்கு தான் இந்த உதவியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே உங்களிடம் இதனை பொறுப்பாக மாநிலமாக தருகிறேன் என்று சொல்லி. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி பணி செய்கின்ற மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று நாம் துவா செய்து கொள்வோம். 10வது அடிப்படை என்ன தெரியுமா? சமூக சேவையிலே ஈடுபாடு காட்டாமல் இருப்பது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்று குர்ஆன் சொல்கிறது. மார்க்கத்தை பொய்ப்படுத்துபவனை, மறுமையை பொய்ப்படுத்துபவனை நீர் பார்த்தீரா நபியே? அவன் தான் அவன் வேலைக்கு உணவளிக்கிற தூண்டுவதும் இல்லை, அனாதைகளை அவன் விரட்டக்கூடியவனாக இருக்கிறான், தொழுகையிலும் பொதுபோக்காக இருக்கிறான். 3 முனாபிக்கிற பண்பு. எனவே சமூக பணி என்பது மிக உயர்ந்த பணி என்பதைத்தான் இந்த 10 அடிப்படைகளும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சமூக சேவையில் ஈடுபடுகின்றவர்கள் 5 விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது இஹ்லாஸ். அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற இந்த உணர்வை தவிர பெருமைக்காக, பேருக்காக, புகழுக்காக, அரசியல் லாபங்களுக்காக சமூக பணிகளை செய்தால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு கூலி கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 2வது, நாங்கள் இறை திருப்தியை எதிர்பார்த்து தான் செய்ய வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் நாங்கள் உணவளிக்கிறோம், மனிதர்களுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து அல்ல என்று அல்லாஹ்வுக்காக உயர்ந்த மூமின்களுடைய பண்புகளை குர்ஆனிலே சொல்கிறார். யாருடைய திருப்தியை எதிர்பார்க்க? நான் நேற்று சொன்ன இந்த மனிதரை போல் என்னுடைய பேரை எங்கும் சொல்லக்கூடாது. இதுதான் அந்த உதவியின் அடிப்படை. 3வது, துஆ. செய்து முடித்ததற்கு பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நாங்கள் செய்த இந்த சமூக பணி நீ அங்கீகரிக்கணும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறீர்கள். 3வது பண்பு. 4வது பண்பு, பாரபட்சம் இருக்கக்கூடாது. என்னுடைய சொந்தம், என்னுடைய குடும்பம் என்று முதன்மைப்படுத்தக்கூடாது. யாருக்கு என்று வந்தாலும் அதனை செய்கின்றவர்கள் தான் உண்மையான சமூக நல பணியாளர்கள். 5வது பண்பு, அர்ப்பணமும் பொறுமையும். நேரத்தை செலவழித்து குடும்பத்தை தியாகம் செய்து, சில போது நம்முடைய சொந்த நலன்களை தியாகம் செய்கின்ற பணியாகத்தான் எப்போதும் சமூக பணி இருக்கு. இதனை இப்படி செய்கின்றவர்கள் தான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் உண்மையான சமூக பணி செய்பவர்கள் என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. இந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சமூகத்திலே இருக்கிற மிக முக்கியமான சமூக சேவை நிறுவனங்கள் பல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனமாக இருக்கட்டும், ஜமியத்துல் உலமாவினுடைய சில கிளைகளாக இருக்கட்டும், சமூக நிறுவனங்கள் பல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பல அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய அரசியலுக்கு அப்பால் பல சமூக பணிகளை சமூகத்துக்காக செய்பவர்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாசல்களை ஊடாக சமூக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இளைஞர் கழகங்கள் இருக்கின்றன. அவர்கள் அனைவரையும் இஹ்லாஸோடு யாரெல்லாம் உழைத்தாரோ அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த மெம்பரிலே அல்லாஹ்வுக்கு அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய சமூகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிறுவனம் தான் ஜனாசா நலன்புரி அமைப்பு. இன்று ஜும்மாவுக்கு பின்னால், இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் ஒரு 10 நிமிடம் ஒரு சுருக்கமான நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எல்லா சகோதரர்களும் அதிலே கலந்து கொண்டு சிறப்பித்து செல்லுங்கள். ஒரு சமூக பணி. என்னுடைய ஊரிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிறுவனம் தான் ஜனாசா நலம்புரி அமைப்பு. எல்லா குடும்பத்துக்கும் தேவையான ஒரு அமைப்பு என்றால் அது ஜனாசா நலம்புரி அமைப்பு தான். யாரும் சொல்ல முடியாது இந்த அமைப்பு எனக்கு தேவையில்லை, எல்லா வீட்டிலும் ஜனாசா விழும். எனவே எல்லோருக்கும் தேவையான ஒரு அமைப்பு நம்ம சமூகத்திலே அர்ப்பணத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் மரணித்தால் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய 6 அல்லது 5 கடமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரிவாயத்துகள் வித்தியாசமாக 5 என்றும் 6 என்றும் சில ரிவாயத்துகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே முதன்மையான ஒன்றுதான் அவர் மரணித்தால் அவருக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடமையை செய்கின்ற, ஒரு உயர்ந்த இபாதத்தை செய்கின்ற, ஒரு சமூக பணியை செய்கின்ற ஒரு நிறுவனம் தான் எமது ஊரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஜனாசா நலன்புரி அமைப்பு. அவர்கள் ஏற்கனவே ஒரு வாகனத்தை பல தனவந்தர்களுடைய உதவியோடு பெற்றிருந்தார்கள். ஆனால் எமது ஊர் மிக சன நெரிசலான ஊர், அதிகமான மக்கள் வாழுகின்ற ஊர். பலர் வெளியூர்களிலே பணியாற்றுகின்ற அல்லது வெளியூர் வைத்தியசாலைகளிலே மரணிக்கின்ற நிலைமைகள் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு வாகனம் செயலில் இருந்தால் இன்னொரு வாகனத்தின் தேவை வந்து விடுகிறது. எனவே இன்னொரு வாகனம் தேவை என்று அதற்காக உழைத்துக் கொண்டிருந்த போது எமது ஊரை சேர்ந்த வெளிநாட்டிலே பணிபுரிகின்ற சகோதர நண்பர்களினுடைய உதவியோடு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்யட்டும், கபூல் செய்து கொள்ளட்டும். அவர்களுடைய இந்த சமூக பணியை பெரும் தொகை செலவழித்து ஒரு வாகனத்தை இன்று வாங்கி இந்த முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனை கையளிக்கின்ற நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இன்று இடம்பெற காத்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய சூழலிலே மிக அவசியமான ஒரு சேவை. திடீர் நோயாளிகள் வந்து விடுகிறார்கள். இரவு நேரத்திலே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், வாகன வசதி தேவை. எனவே அதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு சமூக பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் அந்த ஊட்டு ஆக்கள் அப்படியே மனோநிலை ரீதியாக மிகவும் பலவீனப்பட்டு விடுவார்கள். அவர்களுக்கு அந்த ஜனாசா கடமைகளை செய்வதற்கு சில சிரமங்கள் ஏற்பட்டுவிடும். அந்த நேரத்திலே அது இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், நள்ளிரவாக இருக்கட்டும், அனர்த்த காலங்களாக இருக்கட்டும், கொரோனா காலமாக இருக்கட்டும், எல்லா காலங்களிலும் போய் நின்று உதவி செய்த ஒரு நிறுவனம் தான் நாம் எல்லோரும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய ஒரு நிறுவனம் ஜனாசா நலம்புரி அமைப்பு. எனவே அவர்கள் இன்று அவர்களுடைய முயற்சியால் இன்றும் ஒரு வாகனத்தை இப்பொழுது பெற்றிருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு பணியாக அது இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்களிலே இதனுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குளிப்பாட்டுவது,
ஜனாசாவை குளிப்பாட்டுவது ஒரு உயர்ந்த அமல். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த குறைகளை யார் மறைத்துக் கொள்கின்றாரோ அவர் 40 பாவங்கள், அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார் என்ற ஒரு ஹதீஸ் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்தத்ரக் அல்-ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றது. மாத்திரமல்ல, கஃன் செய்வதை பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். எவர் ஒருவர் மரணித்தவருக்கு கஃன் ஆடை அறிவிக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு மறுமையிலே சுவர்க்கத்திலே சுந்துஸ், இஸ்தபரக் போன்ற உயர்ந்த பட்டாடைகளை அணிவிக்கின்றான் என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாக்கிமிலே பைஹக்கியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஏழைகள் பலருடைய குடும்பங்களுக்கு கஃன் துணிகளையும் இந்த ஜனாசா நலம்புரி அமைப்பு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மேலதிக செய்தி. அது மாத்திரமல்ல, பிரமாண்டமான ஒரு கூலியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய கடமைகளுக்கு சொன்னார்கள். யார் ஜனாசாவுடைய கடமைகளில் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு 2 கீராத் நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், கீராத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, உஹது மலையை போன்ற 2 மலைகளுக்கு சமனானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாழ்நாள் முழுக்க நாம் செய்து சம்பாதிக்க முடியாத ஒரு நன்மையை ஒரு ஜனாசாவுடைய கடமையை செய்வதன் மூலம் சம்பாதிக்கலாம். எனவே எங்களுடைய பார்வையிலே சில போது இந்த கடமையில் ஈடுபடுகின்றவர்கள் சாதாரணமானவர்களாக தெரியலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே தினமும் 2 கீராத்துக்களை சம்பாதித்துக் கொள்கின்ற சில சகோதரர்கள் இந்த ஊரிலே இருக்கிறார்கள். தினமும் இந்த சம்பாதித்துக் கொள்கின்றவர்கள் இருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்கட்டும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பணிதான் இந்த ஜனாசாவுக்குரிய பணி. மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். மண்ணறை கபர்களை வெட்டுகின்ற சகோதரர்கள், யார் ஒரு மையத்துக்காக மண்ணறைகளை தோண்டி அவரை அடக்கம் செய்கிறாரோ அவருக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு தங்கும் இடத்தை கொடுத்ததற்கான நன்மையை அவர்களுக்கு எழுதுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு இப்போது கூட ஒரு சகோதரர் சொன்னார், சில வர்த்தகர்கள் கூட இந்த அமைப்பிலே இருந்து கொண்டு அவர்களுடைய அந்த பொசிஷன், அவர்களுடைய அந்த பெருமையை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் இந்த கபரு தோண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் என்று இப்போது கூட எங்களுடைய ஹஸரத் அவர்கள் ஒருவர் இப்பொழுது ஞாபகப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இப்படி சமூக பணிகளில் ஈடுபடுகின்ற ஒரு நல்ல பணிதான் இந்த பணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். உம்மு மெஹஜன் ரலியல்லாஹு அன்ஹா மஸ்ஜித் நபவியை கூட்டி துப்புரவு செய்கின்ற ஒரு சாதாரண கருப்பினத்து பெண்மணி, அவர் மரணித்த செய்தியை எனக்கு அறிவிக்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். அவருடைய ஜனாசா அடக்கப்பட்ட கபரடிக்கு சென்று அவருக்கு தனியாக தொழுகை நடத்தினார்கள். அந்த அளவுக்கு சமூக பணியில் ஈடுபட்டவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்திருக்கிறார்கள், கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த அந்த சமூக பணியினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவரை கண்ணியப்படுத்தினார்கள். மிகச் சிறிய வயதில் 36 வயதில் அவர் மரணித்து விட்டார்கள். ஆக 5 வருடங்கள் தான் அவர் இஸ்லாத்திலே இருந்தார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மௌத்தின் போது சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் நடுங்கியது இவருடைய மரணத்தினால் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு 5 வருடம் அவர் என்ன பணி செய்தார்? ஒட்டு மொத்தமா சமூக பணிகளில் ஈடுபட்டு வாழ்ந்த ஒரு சஹாபி. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஜனாசாவை சுமப்பதற்கு பல மலாயிகாமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவரோடு சேர்த்து ஒரு செய்தியை சொன்னார்கள், ஆனாலும் அவருக்கும் கூட கபருடைய வேதனை இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த சஹாபிக்கு கூட கபரு நெருக்க இருந்ததை நான் உணர்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் அழுதார்கள். எனவே எங்களுக்காக மறுமைக்காக நாம் எதை தேடி வைத்திருக்கிறோம் என்று எல்லோரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜனாசா நலன்புரி அமைப்பு படிப்படியாக பல பணிகளை செய்து என்று சுமார் 71,48,900 ரூபாய், 71,48,900 ரூபாய் பெறுமதியான ஒரு வாகனத்தை செய்தெடுத்திருக்கின்றார். அதை இன்று முதல் மக்கள் பாவனைக்காக கையளிக்கின்ற நிகழ்வைத்தான் இன்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்காக பலர் உதவி செய்திருக்கிறார்கள். சுமார் 2013ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஜனாசா நலம்புரி அமைப்பு உத்தியோகபூர்வமற்ற முறையில் இந்த ஊரில் இயங்கிக் கொண்டு வந்தது. 2018ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்த ஒரு அமைப்பாக உத்தியோகபூர்வமாக இதனை இப்பொழுது செயற்படுத்தி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் நிர்வாக உறுப்பினர்களாக இருந்து சிறந்த தலைமைத்துவத்தோடு இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சமூக பணியை சைலண்டாக செய்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டிலிருந்து நேற்று வரைக்கும் சுமார் 2306 ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கிறது இந்த நிறுவனம். 2306 ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, சுமார் 948 நோயாளர்களுக்காக அல்லது அவசர நிலைமைகளில் ஜனாசாக்களை கொண்டு செல்கின்ற நிலைமைகள், நோயாளர்களை கொண்டு செல்கின்ற நிலைமைகளுக்காக சுமார் 948 சேவைகளை இந்த 2018 இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள். இது அல்லாமல் உத்தியோகபூர்வமற்ற முறையிலே அதற்கு முன்னர் செய்த ஏராளமான பணிகள் அவர்களுக்கு இருக்கிறது. வாகனம் இல்லாமல் சிரமப்பட்ட போது ஒரு வாகனத்தை கொடுத்த சகோதரர்களும் பாராட்டுக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய கூலிக்குரியவர்கள். இப்போது 2வது வாகனத்தையும் அவர்கள் இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக காத்தாங்குடி வாழ் கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய
கேசிக்கு கத்தார் கம்யூனிட்டி சகோதரர்கள், அதே போன்று ஐக்கிய ராஜ்யம் பிரித்தானியாவிலே வசிக்கக்கூடிய காத்தாங்குடி வாழ் சகோதரர்கள், அதே போன்று துபாய் ஐக்கிய அமீரகத்திலே வசிக்கக்கூடிய காத்தாங்குடி சகோதரர்கள், அதே போன்று சவுதி அரேபியாவிலே வசிக்கக்கூடிய காத்தாங்குடி வாழ் சகோதரர்கள், இந்த 4 நாட்டிலே பணிபுரிகின்ற வெளிநாட்டு சகோதரர்கள் இணைந்துதான் இதனை இப்போது இன்ஷா அல்லாஹ் இந்த கையளிக்க இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஜனாசா நலம்புரி அமைப்பு என்பது ஜனாசாக்களை மாத்திரம் அடக்கம் செய்கின்ற ஒரு அமைப்பு என்பதற்கு அப்பால் பல சமூக பணிகளையும் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இரத்ததான முகாம்களாக இருக்கட்டும், சிரமதான பணிகளாக இருக்கட்டும், அனர்த்தகால பணிகளாக இருக்கட்டும், அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நள்ளிரவில் கூட சில நேரம் அழைப்படுத்தி ஜனாசா விழுந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக சுபவுக்கு அதனை அடக்கம் செய்வதற்கு தயார்படுத்தி கொடுக்கின்ற சகோதரர்களாக அவர்கள் மாறியிருக்கும். ஒரே நாளிலே 7-8 ஜனாசாக்களை எந்த விதமான தன்னலமும் இல்லாமல் போய் நின்று அதற்குரிய பணிகளை செய்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக ஜனாசா நலம்புரி அமைப்பு இப்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாத்திரமல்ல, அவர்கள் அதிலே பணியாற்றுகின்ற பல தொண்டர்கள் அன்றாட கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சாதாரண சாரதிகள். ஆனாலும் அவங்களுடைய பணிகளை ஒதுக்கிவிட்டு இந்த சமூக பணிக்காக நேரம் ஒதுக்கி சில போது வைத்தியசாலைகளில் நின்று அந்த பணிகளை செய்து முடித்து ஜனாசாவை கொண்டு போய் கொடுத்து அதற்குரிய பணிகளை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய நேரத்திலும் அவருடைய பொருளாதாரத்திலும் ஆயுளிலும் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த துஆ செய்து கொள்வோம். அதே போன்று கொரோனா காலத்தில் அவர்கள் செய்த பணிகள் மிக முக்கியமானது. ஜனாசாக்கள் எரியூட்டப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலத்திலே மிக அவசரமாக ஜனாசாக்களை கடமைகளை முடித்து அடக்கம் செய்கின்ற பணிகளில் மிகவும் காத்திரமான பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார் என்பதையும் நாம் இன்று நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இன்னும் பல பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு சமூகமாக நாங்கள் எப்படி ஜனாசா நலம்புரி அமைப்புக்கு உதவி செய்யலாம், அதனை சொல்லி நான் முடிக்கிறேன். 3 விதத்தில் நாங்கள் உதவி செய்யலாம். ஒன்று, உடல் உழைப்பு. இளைஞர்கள், வாலிபர்கள், சகோதரர்கள் முடியுமா இருந்தால் களப்பணிகளிலே அவர்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்ற முடியும். அவர்களுடைய அங்கத்தவர்களாக நாங்கள் இணைந்து செயற்பட முடியும். இது சாதாரண ஒரு பணி. இரண்டாவது, தனவந்தர்கள், சமூகத்தில் இருக்கிற பண முதலீடு செய்யக்கூடிய சகோதரர்கள் கபன்களை வாங்கி கொடுக்கலாம். ஒரு சகோதரர் தான் தொடர்ச்சியாக எங்களுக்கு கபன்களை வாங்கி தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஜனாசா இருந்தாலும் அவர் அவருடைய செலவில் கபன்களை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். எங்களுடைய அமைப்பில் இருக்கிற ஒரு சகோதரர் இலவசமாக மஞ்சு பலகைகளை எந்த கூலியும் எடுக்காமல் தொடர்ச்சியாக அடுத்து தருகிறார் என்று சொன்னார். இப்படி நல்ல உள்ளம் கொண்ட பல சகோதரர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறார். எனவே நாங்களும் அதற்கு அவ்வாறான பணிகளை செய்ய முடியும். மூன்றாவது முக்கியமான ஒரு பணி இருக்கிறது. வசதியுள்ள தனவந்தர்கள் இது பற்றி சிந்திக்கலாம். அதுதான் வக்ஃப். காத்தாங்குடி டிஎஸ் ஆபீஸினால் இப்போது ஜனாசா நலம்புரி அமைப்பினுடைய செயற்பாடுகளுக்காக ஒரு அங்கீகாரம் வழங்கக்கூடிய வகையிலே ஒரு காணியை, அரச காணியை அன்பளிப்பு செய்திருக்கிறார். எனவே அந்த இடத்திலே ஜனாசா நலம்புரி அமைப்பின் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கு தேவையான பார்க்கிங் வசதிகளோடு ஜனாசாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு பயிற்சி அமைப்பிலே ஒரு கட்டிடம் அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே யாருக்கெல்லாம் ஒரு வக்ஃபை, நான் மௌத்தாவதற்கு முன்னால் நம்முடைய கபருக்கு ஒளி சேர்க்கக்கூடிய ஒரு வக்ஃபை, ஒரு சதகா ஜாரியாவை செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கு வருகிறதோ அவர்கள் ஒரு சின்ன பங்களிப்பை செய்வதனூடாக ஒரு 10 பேர் 20 பேர் இணைந்தால் ஒரு சாதாரணமாக ஒரு கட்டிடத்தை கட்டி முடிப்பது சிம்பிளான ஒரு விடயமாக மாறும். எது எவ்வளவோ செலவழிக்கிறோம். பலருடைய இறுதி கடமைக்கு பணியாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. காணி கையிலே இருக்கிறது. கட்டடத்தை அமைத்தால் மௌத்தாயினாலும் அந்த கட்டடம் வாழுங்காலம் எல்லாம் கபருக்கு ஒளி சேர்த்துக் கொண்டிருக்கும். அப்படியான ஒரு பணியை நாங்கள் செய்யலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன 3 விடயங்கள், காத்தாங்குடியினுடைய கல்வி நிலை ஒப்பீட்டளவில் முன்னேறி இருக்கிறது. அதனை தொடர்ந்து முன்னேற்றுவதற்கு ஒரு சமூகமாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். இளவயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்கு ஒரு சமூகமாக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மூன்றாவது, இப்படியான சமூக நிறுவனங்கள் பல இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்துக்கும் எங்களுடைய பங்களிப்புகளை கொடுக்க வேண்டும். இன்று நாங்கள் ஜனாசா நலம்புரி அமைப்பை பற்றி பேசுகிறோம் என்பதற்காக ஏனைய நிறுவனங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுடைய பங்களிப்புகள் அவ்வப்போது மெச்சப்பட வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது. எனவே இந்த வாகன கையெழுப்பு இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் இருக்கிறது. எல்லா சகோதரர்களும் அதிலே கலந்து கொண்டு பயன்பெறுவோம். வல்ல அல்லாஹ் தஆலா எங்களையும் சமூகத்துக்கு பணியாற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆக்கி அருள்வானாக. சமூக பணியோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மனிதர்களாக மரணிக்க செய்வானாக. அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்துக்கு விடுவை கொடுப்பாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம் உம்மத்தை ஒற்றுமைப்படுத்தி வெற்றியை கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد فيا عباد الله اوصيكم واياي ولم تقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فيا عباد الله فقد قال الله تعالى وهو الصدق القائل فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. وقال ايضا فاذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا بالايات والذكر الحكيم. انه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم فاستغفروه انه هو الغفور الرحيم.
الحمد لله الذي حمدا كثيرا كما وجب وامر، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سيد الخلق اجمعين. اما بعد، فيا عباد الله اوصيكم واياي ولم تقوا الله، اتقوا الله في السر والعلن فان التقوى تنجيكم من عذاب اليم. وقال تعالى: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه. اللهم ارض عن سادتنا ابي بكر الصديق رضي الله عنه، وعمر الفاروق رضي الله عنه، وعثمان بن نور رضي الله عنه، وعلي اسد الله رضي الله عنه، وعن الستة الباقين من العشرة المبشرين بالجنة، وعن باقي الصحابة اجمعين، وعنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اعز الاسلام والمسلمين، واذل الشرك والكفرة والمشركين، ودمر اعداء الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تسوي خلقنا بالنار، ولا تجعلنا من خطب النار، فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان، ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله، ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله اكبر، والله يعلم ما تصنعون. اقيموا الصلاه.